தமிழகம் முழுவதும் எதிர்வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து படித்து வருகின்ற எனதருமை கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என்ன இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகம் முழுவதுமாக ஆவலோடு போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிக பெரும் விடயம் என்னவென்று சொன்னால், ஏடிசியோட தமிழ் புத்தகம் எப்போது வருகிறது? எங்களுடைய நல் எண்ணங்களினுடைய அடிப்படையிலும் எங்களுடைய பணியாளர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பின் அடிப்படையிலும் இப்போது 3 தொகுதிகள் அடங்கிய தமிழ் புத்தகத்தை 100 மதிப்பெண்களுக்கும் ஒற்றை தீர்வாக இருக்கக்கூடிய வகையிலே எமது பயிற்சி மையம் தயாரித்திருக்கின்றது. ஏறத்தாழ 57க்கும் மேற்பட்ட சான்றோர்களுடைய பெருநூல்களை முழுவதுமாக ஆய்வு செய்து இந்த நூல் தயாரிக்கப்பட்டிருப்பது என்பது மிக பெரும் உண்மை. ஆம், இந்த பாடத்திட்டம் என்பது எங்கே இருந்து வினாக்கள் வருகிறது, எப்படி படிப்பது, எதை படிப்பது, பள்ளி பாட புத்தகத்துக்கு அப்பாற்பட்டு அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் யாம் என்ன செய்ய இயலும் என்று ஒரு கிராமத்திலே சிற்றூரிலே தெருக்கோடிகள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு போட்டியாளனுடைய உள்ளம் கேள்வி எழுப்புகிறது. அவனுக்கு விடையில்லை. அந்த போட்டியாளர்களை மனதில் கொண்டு ஒற்றை தீர்வாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் தமிழிலே 100க்கு 100 மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம் பயிற்சி மையம் இதோ உங்கள் முன்னாக முதல் தொகுதியை அறிமுகம் செய்வதிலே பெருமை அடைகிறது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் கரகோஷத்துடனும் இதை வரவேற்பீர்கள் என்று ஐயா நம்புகின்றேன். கண்மணிகளே, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்ன? இதை போன்று ஏறத்தாழ 650 பக்கங்கள் கொண்ட முதல் தொகுதி, இதை போன்று மற்றொரு தொகுதி என்று 3 தொகுதிகளை நமது மையம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த முதல் தொகுதி அலகு 1க்கு மட்டும் 25 மதிப்பெண்கள் அடங்கிய இந்த அலகு 1ல் ஒரு மதிப்பெண்ணும் வெளியே சென்று விடாது. ஒட்டுமொத்த வினாக்களும் இந்த புத்தகத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடிய வகையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எந்தெந்த நூல்களை எல்லாம் இது ஆய்வு செய்து தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ, ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு வீடியோ, எப்படி நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும், படிக்க வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கிறது, நம்ம இந்த புத்தகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை பெற்றிருக்கின்ற அனைத்து கண்மணிகளும் நன்முறையிலே இதை பயன்படுத்தி கொள்ளவும் படிக்க வைக்கவும் ஏதுவாக பிளான் 100 100 நாள், இலக்கு 100 நாள் 100. தமிழை படிப்பதுன்னு சொன்னால் 100 நாள் போதும். தமிழில் இலக்கு 100 100க்கு 100 உங்களுக்கு அத்தனை பேருடைய வாழ்விலும் சென்டம். அதனால் தமிழ் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அடுத்த பதிவிலே உங்களுக்கு தேர்வு அட்டவணை வெளியிட இருக்கின்றோம். அந்த தேர்வை மட்டும் நீங்கள் பின்பற்றி வந்தால் போதுமானது. இந்த புத்தகம் முழுவதுமாக நீங்கள் எளிமையாக படித்து முடித்து விடலாம். அப்போ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் என்னென்ன இருக்கிறது, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன? பொருள் அடக்கம் என்று ஒன்று பார்த்தாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அது மனிதனுக்கு. புத்தகத்தின் அழகு பொருள் அடக்கத்தில் தெரியும், அது புத்தகத்திற்கு. நூலினுடைய அழகை பாயிரம் அல்லது பணுவல் நன்றி என்று சொல்லுவார்கள். அது ஆன்றோர் வாக்கு. நம் நூலுக்கு என்ன வேண்டும்? பொருள் அடக்கம். இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்க செய்திகளை எல்லாம் இது காட்டுகிறது. இங்கே பாருங்க, எழுத்து இலக்கணம், எழுத்து சொல் மட்டும்தான். அழகு 1ல் இருக்கக்கூடிய எழுத்து சொல், அது தரவுகளையும் மற்ற அனைத்து தரவுகளையும் உள்ளடக்கிய நூலாக இது இருக்கிறது. இதை பற்றி இந்த ஒவ்வொரு நூலை பற்றியும் ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் நான் தனித்தனி பதிவுகளை வெளியிட இருக்கின்றோம் தான். ஒவ்வொரு தலைப்பும் எங்கே இருந்து எடுத்தோம் என்று சொல்லி அதில் அந்த வகையில் எழுத்துனா வெறும் எழுத்து, அதோட வகைகள் மட்டுமல்ல. எழுத்தில் இருக்கக்கூடிய இணை எழுத்துக்கள் என்ன, கூட்டு எழுத்துக்கள் என்ன, நமக்கு மெய் மயக்கங்கள் என்னென்ன இருக்கிறது, எழுத்துக்களுடைய பிறப்பு எங்கே இருக்கிறது, வினா எழுத்துக்கள் எங்கே வருகிறது, வினாக்கள் எப்படி இடம்பெறுகிறது, சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன, சுட்டெழுத்தோட வகைகள் என்ன, பயன்பாட்டு சுட்டாக இருக்கக்கூடிய சுட்டுகளுடைய வகைகள் என்று மக்களுடைய பழக்க வழக்கத்தில் எப்படி இருக்கிறது, இந்த சுட்டினுடைய பயன்பாடு மொழி அளவில் எப்படி இருக்கிறது என்பதை முழுவதுமாக ஆய்வு செய்து தேர்வாணைய தேர்விலே வினாக்கள் எழுப்புகின்ற வகையிலே வினாக்கள் எப்படி எழுப்ப இயலும் என்பதனை அடிப்படையாக கொண்டும் ஒரு வினா கூட முந்தைய ஆண்டு வினா என்று எடுத்துக்கொள்ளாமல் மாணவர்களுடைய நலன் கருதி பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகளையும், இந்த எழுத்து தொடர்புடைய செய்திகளையும், பள்ளி பாடப்புத்தகம் என்றால் இப்போதைய பாடப்புத்தகம் 2025 எடிஷன் அல்ல, 2021 வெளிவந்த எடிஷன், 2007 வெளிவந்த எடிஷன், 2001 வெளிவந்த எடிஷன் என்று அந்த பழைய புத்தகங்கள் முழுவதுமாக, அது சிறப்பு தமிழ் புத்தகம், பழைய புத்தகம், புதிய புத்தகம், அதற்கு முந்தைய மிக பழைய புத்தகம் என அனைத்து கூறுகளும் உள்ளடங்கிய வகையிலே வெளியிட்டிருக்கோம். இதில் பயிற்சி செய்து பழகு அப்படின்னு போடுறோம். அந்த எழுத்து தொடர்புடைய அத்தனை தரவுகளும் இது போல ஒவ்வொரு தலைப்பும் எடுத்து நம்ம இந்த புத்தகத்தில் முழு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு தலைப்பும் உங்களுக்கு எப்படி போகும்னா, இதை படித்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். புத்தகத்தில் தமிழில் வினாக்கள் வரும்னு சொன்னால் இதை மட்டும் படித்தா போதும். படித்து முடிச்சுட்டு இதை பயிற்சி செய்கிறீங்க. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க், அதாவது நம் பயிற்சி மையம் ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்ட வினாக்களை புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாவாக இருந்தாலும், மொழி பாடத்திட்டம் தொடர்புடைய வினாவாக இருந்தாலும் அதை முழுவதுமாக உள்வாங்கி இந்த புதிய பாடத்திட்டத்தில் தலைப்பு வாரியாக தொகுத்து அளித்துள்ளது. அது ஒரு தனி சிறப்பு.
இந்த 3 புத்தகங்களையும் ஒரே முறையில் வாங்குகின்ற மாணவ கண்மணிகளுக்கு அந்த வினா வங்கி 50,000 மேற்பட்ட வினாக்கள் அடங்கிய வினா வங்கி என்பது இலவயமாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். நம்ம பயிற்சி மையம் அதை 3 புக்கும் சேர்ந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த வினா வங்கி என்பது இலவசமாக வழங்கப்படுகிறது. அந்த வினா வங்கி அப்போ இதை படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் கொஷின் பேங்க் இந்த எழுத்தில் என்ன தலைப்பில் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, சுட்டு எடுத்து படிக்கிறீங்க, சுட்டு எழுத்தில் என்ன வினா வந்திருக்கு, வினா எடுத்து படிக்கிறீங்க அதில் என்ன வினா வந்திருக்கு, ஒரு வெள்ளோட்டமாக ஒரு தலைப்பை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போலவே அடுத்தடுத்து சொல்லிலக்கணம், அதில் பெயர் சொல், இலக்கிய வகை சொல், இலக்கண வகை சொல், இலக்கண வகையின் கீழ் இருக்கின்ற பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொற்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, உரிச்சொல்லாம் வெறும் ஒரு பொருள் குறித்த பல உரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு உரிச்சொல் என்று அந்த நிறுத்தாமல் இன்னும் உரிச்சொற்கள், உரிப்பொருள் தருகின்ற கடி என்ற சொல்லை போட உரிப்பொருள் தருகின்ற கீர்த்தி சொல் என்ன, சீர்த்தி சொல் என்ன என்பதை குறித்து முழுவதுமாக இந்த நூலிலே ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த நூல் அதாவது இந்த ஒற்றை புத்தகம் போதுமானது. உங்களுக்கு 25 மதிப்பெண்கள் அலகு 1க்கு உரிய புத்தகமாக மட்டும் இது இருக்கிறது. தொகுதி 2 அடுத்து 3 அலகுகள் பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தை நான் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். அலகு 2, அலகு 3, அலகு 4 என்று இருக்கக்கூடிய 4 அலகுகளும் சேர்ந்த 2வது தொகுதி புத்தகம் உங்களுக்கு வெளிவந்திருக்கு. அதையும் உங்களுக்கு ஒன்று காட்டுறோம் தான். 3வது தொகுதி விரைவிலே வெளிவந்திருக்கு. உங்களுக்கு 3வது தொகுதி என்பது அலகு 5, 6, 7 அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுதி. அதனால் இந்த புத்தகங்கள் மட்டும் 3 புத்தகங்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் 4வதாக நாம் வினா வங்கி என்பதையும் நீங்கள் வெற்றி படிக்க வேண்டும். இந்த 4ம் ஒரு கட்டடத்துக்கு 4 தூண்களாக இருப்பது போல ஒரு போட்டியாளனுடைய 4 உறுதி தூண்கள் என்று சொன்னால் 4 உறுதி பொருள், வாழ்க்கை என்று சொன்னால் அதில் 4 உறுதி பொருள் உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுவார்கள். அதை போலவே நீங்கள் போட்டியாளன் என்று சொன்னால் உங்களுக்கு 4 புத்தகங்கள் உண்டு. அந்த 4 தொகுதிகளும் நீங்கள் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்கின்ற இந்த 4 தொகுதிகளும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு நல்ல முறையிலே ஒவ்வொரு நாளும் 10 பக்கம் படிங்க. நாள்தோறும் தேர்வு எழுதுங்க. விரைவிலே ஒரு உரிய தேர்வு அட்டவணையோடு ஐயா உங்களை சந்திக்கிறேன். ஐயா, இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட புத்தகத்தை நாங்கள் எப்படி பெறுவது? வெயில் வேற, கோடை காலம் அதிகமாக இருக்குது. இப்போ வெயிலில் அலைஞ்சு பெற முடியுமா? வேண்டாம், வெயிலில் வெளியே வராதிங்க. அப்போ வீட்டில் இருந்தபடி பெற முடியுமா? நிச்சயமாக பெற முடியும். எப்படி என்றால் நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இணையதள முகவரி இருக்கிறது. இந்த முன்பக்கமும் கொடுத்துருக்காங்க, www.annaiasacademy.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்குள்ளே போங்க. அதில் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் காட்டுகின்ற இந்த புத்தகங்கள் போடும்போது என் திரைக்கு பின்னாலே அந்த பக்கங்கள் ஓடும். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு புக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லேயும் இருக்கும். உள்ளே போய் ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணாலும் உள்ளே வரும். அதில் ஏ சீரீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் கூட பண்ணலாம். சர்ச் பட்டனில் பொதுத்தமிழ் ஃபுல் செட்டு அப்படின்னு போட்டால் பொதுத்தமிழ் ஃபுல் செட்டு 4 தொகுதிகள் அடங்கிய 3 தொகுதிகள் புத்தகம், ஒரு வினா வங்கி. இந்த 3 தொகுதிகளும் ஒரு சேர வாங்குபவர்களுக்கு வினா வங்கி இலவசம். சரிங்களா? இது ஐயா குரியர் போட்டால் ரொம்ப நாள் ஆகுமா? 2 நாள். இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி ஆர்டர், நாளைக்கு கையில் உங்களுக்கு புத்தகம் கையில் கிடச்சிடும். அதனால் 3வது தொகுதி மட்டும் ப்ரீ ஆர்டர் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆர்டர் பண்ண அத்தனை பேருக்கும் உரிய காலத்துக்குள்ள ஏறத்தாழ ஒரு 15லிருந்து 20 நாட்கள் உங்களுக்கு அடுத்த பதிவிலே அந்த புத்தகம் எப்போ வெளியே வருதோ இதே போல் ஒரு பதிவு. எல்லோருமே நம்மளுடைய புக்லேண்ட் சேனல், நம்முடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க. அத்தனைக்கும் ஒவ்வொரு ரிலீஸ் உங்களுக்கு ஒவ்வொரு தகுதியாக தொகுதியாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய டெலகிராம் சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம்லேயே உங்களுக்கு குரூப்பேட் அப்டேட் புத்தகம் விட்டது அப்படின்ற குறித்த அப்டேட் அப்படின்றதும் உங்களுக்கு வரும். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. சிறந்த முறையிலே போட்டியாளர் உலகத்தில் அரசு உத்தியோகமே எனது கனவு, அடுத்த இலக்கு, அடுத்த ஆண்டு 2027 நான் அடி வச்சா அரசு அடி வைக்கணும் அப்படின்ற அடிப்படையோடு வாழ்ந்து கொண்டு வருகின்ற அத்தனை போட்டியாளர்களுக்குமான ஒற்றை தேர்வு உங்களை கொண்டு போய் அரசு இயந்திரத்தில் அமர வைப்பதற்கான புத்தகம் இந்த புத்தகம். இந்த நூலை பெறுவதோடு மட்டுமல்ல, ஆர்வத்தோடு பெறுவதோடு மட்டுமல்ல, அதை கொண்டு போய் இறைவனிடத்தில் வைத்து பிரார்த்திப்பது மட்டுமல்ல, செயல்படவும் வேண்டும். செயல்பட வைப்பது எங்கள் வேலை, செயல்படுவது மட்டும் உங்கள் வேலை. நாங்கள் சொல்வதை செய்தால் நீங்கள் வெல்வது உறுதி. அரசு வேலையை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐசா தேர்வை பின்பற்ற வேண்டும். நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள், அரசு தேர்வை கைப்பற்றலாம். கண்மணிகளே, அனைவருக்கும் இந்த இனிய செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடைபெறுவதுடன் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.